அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. திருக்குரான் கூறக்கூடிய ரப்பனா துவாக்கள் தொடர் வரிசையில் இன்னைக்கு 27வது துவாவை பற்றி பார்க்க போகிறோம். அந்த துவாவை படித்தும் மனப்பாடம் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த துவா எதற்காக சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு விஷயமும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் கூட நம்மளுக்கு சீரானதாகவும் நம்மளுக்கு பலனளிக்கக்கூடியதாகவும் இருக்கணுன்றதுக்காக இறைவனின் உதவியை தேடி இந்த துவாவை நம்ம செய்யலாம். இந்த துவாவானது திருமறை குரான்ல சூரா கஹ்ஃப்ல 10வது வசனமா இடம்பெற்றிருக்கு. இந்த துவாவை கேட்டது யாருன்னா, குகைவாசிகள்னு சொல்லப்படுற அந்த இளைஞர்கள் தங்களுடைய சூழ்நிலையை கருதி அல்லாஹ்விடத்துல வச்ச துவா தான் இந்த துவா. இந்த துவாவின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு எத்தகைய நன்மை அளித்தான்றத சூரா கஹ்ஃப் நம்ம படிக்கும் போதே நம்ம தெரியும். இப்ப வாங்க இந்த துவாவை நம்ம பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மதன் வஹய்யிஹ் லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மதன் வஹய்யிஹ் லனா மின் அம்ரினா ரஷதா. இந்த துவாவினுடைய பொருள்: எங்கள் இறைவா, நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை அருள்வாயாக. இன்னும் நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தை பலனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக. இறைவனுடைய ரஹ்மத்தையும் உதவியையும் வேண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லா செயல்களை செய்யும் போதும் இந்த துவாவை நம்ம கேட்கலாம். தொழுகையிலையும் சுஜூதிலையும் இந்த துவாவை கேட்க தொடங்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.